நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ரோஜா செடியை ஸ்டெம் கட் பண்ணி வச்சு வளர்த்து பார்ப்போம். 99% பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் தான் வரும். ஆனால் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம வீட்டு ரோஜா செடியிலேருந்தே ஒரு புது ரோஜா செடி உருவாக்கணும், ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல் மெத்தடில் ஆலோவேரா வச்சு எப்படி ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் 99.99% அப்படிலாம் இல்லை, இது 100%ஏ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரோஜா செடியை நம்ம செலக்ட் பண்ணும்போது நல்ல பூத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரோஜா செடியை செலக்ட் பண்ணணும். சில நேரங்களில் பூக்காத நம்ம ரோஜா செடியில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வர்ற செடியும் பூக்காத செடியாகவே இருக்கும். சில தண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச்சில் பூ பூக்கும், இன்னொரு பிரான்ச்சில் பூ பூக்காது. அந்த எந்த பிரான்ச்சில் பூ பூத்துருக்கோ அந்த ஸ்டெம்மை தான் நம்ம சூஸ். இந்த மெத்தடில் நம்ம ப்ரொபகேட் பண்ணுறப்போ இந்த ஃபெப்ரவரி மாதத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மழை காலத்தில் இந்த 2 நேரத்தில் மட்டும்தான் இதை நம்ம செய்ய முடியும். அதர்வைஸ் இது அவ்வளோ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 90% சக்ஸஸ் ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் ஃபெப்ரவரி அப்படி இல்லாட்டினா மழை காலங்களில் இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் ஒரு மொன்ன கத்தியாக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த தண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 30 சென்டிமீட்டரை நம்ம விட்டுறலாம். அந்த தண்டை நம்ம எந்த தண்டை சூஸ் பண்ணியிருக்கோமோ நல்லா பூத்த ஒரு தண்டோட மேலே ஒரு 30 சென்டிமீட்டரை விட்டுறலாம். அதுக்கு 30 சென்டிமீட்டருக்கு கீழே ஒரு 5 சென்டிமீட்டர் மிடில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மொன்ன கத்தியாக எடுத்துக்கலாம். கத்தியை எடுத்துகிட்டு அந்த எந்த 5 சென்டிமீட்டர் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம ப்ரொபகேட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அங்கே ஒரு கணு தெரியுதா, அந்த கணுவில் தான் நம்ம இப்போ மெயின் பாயிண்ட், நம்ம மெயின் ஃபோக்கஸ் அந்த கணுவில் தான் இருக்க போகுது. அந்த கணுவுக்கு மேலே இருக்கிற முள்ளையும் எடுத்துருங்க, கீழே இருக்கிற முள்ளையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த கணுக்கு மேலே ஒரு 2 சென்டிமீட்டர், கீழே ஒரு 2 சென்டிமீட்டர் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறலாம். நம்ம அந்த மேலே அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம மென்மையாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன்னு. இப்போ எதுக்காக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விடுறோம்னா அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ரூட் வரப்போகுது, வேர் வரப்போகுது. அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக அதை ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப்பையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செடி வேறு விடாது. இதே மாதிரி நான் இன்னொரு ரோஜா செடியோட தண்டுலையும் பண்ணிக்கிறேன். நான் ஃபெப்ரவரியில் இந்த ரோஜா செடிக்கான இந்த ப்ரொபகேஷன்லாம் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க, இந்த ரோஜா செடி ஆகி இந்த அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்போ நம்ம இது 2யுமே ஸ்க்ராட்ச் பண்ணியாச்சு. இதுக்கான நம்ம மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 பாலி பேக் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரிசி வாங்கின பையை தான் கட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளாக ஒரு லாங்கான ஒரு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் சோம்பேறி, உங்களுக்கு தான் தெரியுமே, செலோ டேப் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கயிறு, நூல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் மென்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மண்கலவைக்காக நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு, 2 ஸ்பூன் கடுகு புண்ணாக்கு இல்லாட்டினா எள்ளு புண்ணாக்கு, வேர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் நிறையா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மண், அதுக்கப்புறம் கொஞ்சமாக போன்மீல் எடுத்துக்கிறேன். இந்த போன்மீல் ஆப்ஷனல் தான் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆலோவேரா எடுத்துக்கலாம். இந்த ஆலோவேரா பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ரூட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலோவேராவும் இந்த எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா பெசரிக்கலாம். ஆலோவேராவை அந்த உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மண்ணோடையே கூட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஆலோவேரா அப்படியே நம்ம கையிலேயே நான் பிசைஞ்சு விட்டு அந்த மண்ணோடையே கூட நல்லா பிசறி விட்டுட்டேன். இது நம்ம இந்த மண்ணை எடுத்து நம்ம இந்த ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக பூச போகிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மண் கொஞ்சம் ஈரமாகிற மாதிரி நல்லா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க.
இப்போது இது எந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இந்த மண்ணை அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த பார்பக்யூலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இதை எப்படி கேமரா இந்த மாதிரி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அலோவேரா ஜெல்லும் இருக்கிறதுனால நல்ல ரூட்டிங் வந்து 100% ரூட்டிங் ஆகிடும். இந்த மெத்தட்லேயே ரூட்டிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பார்பக்யூ மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் இதை வச்சிடலாம். நம்ம எப்பயும் போல் ரெகுலராக செடிக்கு எப்படி தண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு வாங்க. இது வந்து வேர் வந்து விட்டுரும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வச்சிட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே இந்த பாலி பேக்கை நல்லா டைட்டாக போட்டு கட்டணும். மேலேயும் கீழேயும் நல்லா இறுக்கமாக டைட்டாக கட்டியிருக்கணும். அதுக்காக செடியை போட்டு அதில் அந்த தண்டு வழியாக சத்துக்கள் பாஸ் ஆகாத மாதிரி இறுக்கமாக கட்டிடாதீங்க. அந்த காற்றோ இல்லை வெளியே இருந்து தண்ணியோ, மழை பெஞ்சால் தண்ணியோ இல்லை காற்றோ அதுக்கு அந்த ஓட்டை வழியாக சைடில் நம்ம கட்டியிருக்க இடத்து வழியாக உள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து தண்ணி சுத்தமாக வந்து நம்ம இந்த பார்பக்யூ மாதிரி வச்சுருக்கோம்ல அதில் வந்து தண்ணி பற்றவே கூடாது. வேர்லேருந்து வர்ற தண்ணி தான் அது அந்த மண்ணை பேஸாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து வேர் விட ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் இன்னொரு இடத்துல பண்ணி வச்சேன்ல அது. இதை வந்து நம்ம கரெக்டாக 1 மாதம் கழித்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வேர் இருக்கும். வேர் வர்றப்போ நம்ம கீழே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த தொட்டியில் நட்டு வைக்கணுமோ அந்த தொட்டியில் நட்டு வச்சிடலாம். நான் 1 மாதம் கழித்து உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃபெப்ரவரி. ஸோ நீங்களும் இதை வந்து உடனே செஞ்சு வச்சுருங்க. இப்போது இந்த சன்னோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இது செடியில் நல்லா ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ வந்து வேர் வந்து குவிக்காக விடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். நம்ம 1 மாதம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் எப்பயும் சாதாரணமாக எப்படி ஒரு ரோஜா செடி வளர்ப்பீங்களோ அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வாங்க. 1 மாதம் கழித்து அதில் வேர் விட்டுரும். நம்ம எடுத்து தனியாக வேற ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.